வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிகாசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனாவோட பூக்கடை ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அண்ணாமலையும் விஜயாவும் ரிப்பன் கட் பண்ணினதும் பூக்காரம்மா வாங்க வாங்க அப்படின்னு மீனாவை முத்து கடைக்குள்ள அனுப்பி விடுறாரு. எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ரோஹிணி கொஞ்சம் தள்ளி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மனோஜ் ரவியோட தோல்ல கைய போட்டுட்டு இருக்கவரு அப்படியே நைஸா திரும்பி பாக்குறாரு. ரோஹிணியும் ஒரு ஆர்வமும் எதிர்பார்ப்புமா பார்க்க படக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. அப்பா முதல் வியாபாரத்தை நீ ஆரம்பிப்பா அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை கடை பக்கமா வர்றாரு. முதலாளி அம்மானு கூப்பிட மாமா அப்படிங்கிறாங்க மீனா. பூ கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. மீனா அந்த பணத்தை வாங்கி சுவாமி படம் பூவு அது எல்லாரும் முன்னாடியும் சுத்திட்டு கல்லாவுல வச்சுட்டு பூவை கடகடன்னு முழம் போட்டு நீட்டுறாங்க. அவங்க இந்தாங்க மாமான்னு கொடுக்க அண்ணாமலை அதை கையில வாங்கிக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இந்தா விஜயா அப்படின்னு வாங்கின பூவை கொடுக்க ரவி முன்னாடி வந்து அப்பா நீங்களே உங்க கையால் அம்மாவுக்கு பூ வச்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்ல முத்து டேய் இது சூப்பர்டா நீ வச்சு விடுப்பா வச்சு விடு அப்படின்னு சந்தோஷமா கிளாப் பண்ணிட்டு சொல்றாரு. அண்ணாமலை விஜயாவை திரும்புன்னு சொல்ல அவங்களும் திரும்பி நிக்கிறாங்க. அவரு விஜயாவோட தலையில பூவை வச்சு விட எல்லாரும் செம்மையா கிளாப் பண்றாங்க. ரோஹிணி டென்ஷனும் வருத்தமுமா பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க. நாம மட்டும் இங்க தனியா இருக்கோம்னு வெம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் திரும்பி பாக்குறாங்க. ரோஹிணி அங்கேயே பாத்துட்டு இருக்கத பாத்துட்டு அடி வாங்கி இவ திருந்தல பாரு அப்படின்னு அமுதாக்கா சொல்ல எவ்வளவு தைரியமா நிக்கிறா பாரு அப்படின்னு இன்னொருத்தங்களும் சொல்றாங்க. ஐயா அம்மா வெக்கப்படுறாங்க பாரு அப்படின்னு முத்து சொல்ல விஜயா நிஜமாவே வெக்கப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் அங்கிருந்து போயிடுறாங்க. மீனா கடைக்குள்ள இருந்து இறங்கி மேனேஜர் கிட்ட வர வாழ்த்துக்கள் மீனா அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றிங்க சார், உங்களாலதான் எனக்கு இந்த கடையை ஆரம்பிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்ல உங்க திறமைக்கு தாமா கொடுத்துருக்கேன், நல்லபடியா நடத்துனீங்கன்னா அதுவே போதுங்கிறாரு மேனேஜர். சரிங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல மனோஜ் நீங்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மேனேஜர் சொல்ல எங்கிட்டயா பேசணுமா அப்படின்னு மனோஜ் மெதுவா வெளியே வர்றாரு. வாங்கன்னு கூப்பிட்டு மேனேஜர் போக ஜியா என்னது எதுக்காக கூப்பிடுறாருன்னு ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. ரோஹிணி நிக்கிற இடத்துக்கு மனோஜ கூட்டிட்டு வர்றாரு. பின்னாடியே விஜயா அண்ணாமலைன்னு வர்றாங்க. ரோஹிணி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இப்ப உங்க ஃபேமிலியில ஏதோ இஷ்யூ இருக்குன்னு ஆக்சுவலி ரோஹிணி சொல்லிதான் எங்க மேடம் உங்களுக்கு முன்னாடி இந்த ஆர்டரை கொடுத்தாங்க, ஆனா உங்களோட ஓவர் ஆட்டிடியூட்னால தான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல என்ன அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாரு மனோஜ். உங்களுக்காக ரோஹிணி தான் வந்து பேசுனாங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல மனோஜ் ரோஹிணிய பாக்குற பாரு மனோஜ் நான் எப்பவுமே உன்னோட நல்லதுக்காக தான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பாத்துட்டு இருக்காங்க. அவங்க மனோஜை பார்த்து லைட்டா சிரிக்க மனோஜ் ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்காரு. இங்க விஜயா இதெல்லாம் பார்த்து குழப்பமும் காண்டுமா நிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மேனேஜர் சொல்ல அப்படியே ரோஹிணி புன்னகை முகமா நிக்கிறாங்க. விஜயா படுகடுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. கேட்டுக்கங்க நீங்களும் கேட்டுக்கங்க, 3வது ஆள் சொல்றாங்க ஆனா வீட்டுல இருக்க உங்களுக்கு அறிவில்லைங்கிற மாதிரி ரோஹிணி பாக்குறாங்க. இப்ப நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன், 60 வீட்டுக்கான ஹோம் அப்ளையன்சஸ் ஆர்டரை உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல நிஜமாவாங்க சார் அப்படிங்கிறாரு மனோஜ். எஸ் அப்படின்னு மேனேஜர் சொல்ல தேங்க்யூ சார்ங்கிறாரு மனோஜ். இந்த ஆர்டர் கொடுக்கறதே ரோஹிணி ஆளுதான், நீங்க அவங்களோட இருக்கிற இஷ்யூவை சரி பண்ணிக்கோங்க, ஆர்டரை அவங்களோட சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்க விஜயா வேகமா முன்னாடி வர்றாங்க. டக்குன்னு மனோஜை தள்ளி விட்டுட்டு அவளோட சேர்ந்து என் பையன் எதுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல பின்னாடி வந்த அண்ணாமலை விஜயா இப்ப எதுவும் பேசாத அப்படிங்கிறாரு. விஜயா ரோஹிணியை முறைக்க அவரும் முறைக்கிறாரு. மனோஜ் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு இருக்க மனோஜ்னு மேனேஜர் கூப்பிட சார்னு திரும்புறாரு. நீங்க மத்த டீட்டெயில் ஆபீஸ்ல வந்து பேசிக்கோங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சிரிக்காம கைய கொடுக்க தேங்க்யூ சார்ங்கிறாரு மனோஜ். வரே ரோஹிணின்னு சொல்ல ஓகே சார் நீ எடுப்பா சொல்றாங்க ரோஹிணி. எல்லாரும் அங்க நின்னுட்டு இருக்க ரோஹிணி மனோஜ் நான் என்னைக்குமே உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சிருக்கேன், இப்ப நான் உன் பிசினஸ் பார்ட்னர், அது மட்டும் இல்ல எப்பவுமே நான் தான் உன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு ரோஹிணி சிரிப்போட அழுத்தம் திருத்தமா சொல்ல மனோஜ் அப்படியே முறைப்பா பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து விஜயா அண்ணாமலை அவங்களுக்கு பின்னாடி வந்து நிக்கிற மீனா எல்லாரையும் பார்த்துட்டு அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்ல அண்ணாமலை பின்னாடி வந்து நிக்கிற முத்து ரவின்னு எல்லாருமே முறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரோஹிணி கொஞ்சம் கூட அசரவே இல்ல. சொல்லிட்டு ரோஹிணி போய்கிட்டு இருக்க இவங்க எல்லாரும் அதிர்ச்சியும் திகைப்புமா உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. போற ரோஹிணி கார்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு இவங்களை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. விஜயா கடுப்போட டேய் அப்படின்னு மனோஜ் கைய பிடிச்சு தட்டு அவரு திரும்பி பாக்குறாரு. இந்த ஆர்டரை வேணான்னு சொல்ல வேண்டியதானேடா, அவளால இந்த ஆர்டர் உனக்கு வேணுமாடா, அவ பார்ட்னர்னு வேற சொல்லிட்டு போறா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அம்மா ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு, இப்ப இந்த ஆர்டர் கிடைச்சாதான் இந்த கடன் எல்லாத்தையும் அடைக்க முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் இத சாக்கா வச்சு அவ உன்னோட சேரணும்னு நினைக்கிறாடா
அப்படின்னு விஜயா சொல்ல ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி முழிக்கிறாரு மனோஜ். அவன் நினைச்சா மட்டும் போதுமாமா? நான் அப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னு நிதானமா சொல்றாரு மனோஜ். மனோஜ், அவ உன்னை ஏமாத்தி இருக்கா, அத மறந்துடாத அப்படின்னு விஜயா சொல்ல என்னைக்குமே நான் மறக்க மாட்டேமா, இது ஜஸ்ட் பிசினஸ் அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணாமலை முத்து எல்லாருமே இது ஒன்னும் சரியா படலையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. விஜயா அப்படியே திகச்சு போய் பார்க்க, விஜயா இதை விடு அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற அண்ணாமலை நீ போய் கடைய பாருமாங்கிறாரு மீனா கிட்ட. அப்பா நீயும் வாப்பா, அம்மா வாங்க அப்படின்னு முத்து கூப்பிட ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே போறாங்க விஜயா. மனோஜ் தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. செல்வம் வண்டி ஓட்டிட்டு வர முத்த பின்னாடி உட்கார்ந்துட்டு வர்றாரு. ரெண்டு பேரும் டூ வீலரை நிறுத்திட்டு நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வேகமா வர்றாங்க. அப்போ ரவியோட ஃப்ரெண்டு வெயிட்டர், சார் சார் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டுங்க சார், அதான் முன்னாடி போர்டு போட்டிருக்கோமே அப்படிங்கிறாரு. நாங்களும் க்ளோஸ் பண்ணதான் வந்திருக்கோம் அப்படின்னு செல்வம் சொல்ல, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டை சீக்கிரமாவே க்ளோஸ் பண்றோம், நாளைக்கு வாங்கலைங்கிறாரு அவரு. யோ, நாங்க ஒண்ணு இங்க உட்கார்ந்து சாப்பிட வரலையா, எங்கே அவங்க ஓனரு அப்படின்னு முத்து கேட்க, எதுக்குங்க சார்னு வெயிட்டர் கேட்டுட்டு இருக்க. நீத்து உள்ள இருந்து வர்றாங்க. முத்து அவரோட கைய பிடிச்சிட்டு உன் பேர் என்னன்னு கேட்க, அவர் கொஞ்சம் பயத்தோட மகேஷ்குமார் சாருங்கிறாரு. எந்த ஊருன்னு கேட்க, நாகர்கோவில்ங்கிறாரு அவரு. அப்படியா, உனக்கு இங்க எவ்வளவு சம்பளம் தர்றாங்க அப்படின்னு முத்து தோல்ல கைய போட்டுட்டு கேட்க, 15,000 தர்றாங்க சார்ங்கிறாரு அவரு. ரெண்டு வெயிட்டர் வந்து நிக்கிறாங்க. நான் உனக்கு 20,000க்கு இதை விட சூப்பர் ஹோட்டல்ல வேலை வாங்கி தரேன், போறியா அப்படின்னு முத்து கேட்க, அவரு புரியாம பாக்குறாரு. என் தம்பியோட பொண்டாட்டி ஹோட்டல் தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, கேபின்ல இருந்து வெளியே வந்த நீத்து கைய கட்டிட்டு பாத்துட்டு இருக்காங்க. நீத்துவ பார்த்ததும் அந்த வெயிட்டரை விட்டுட்டு முத்து வர்றாரு. நீத்துவ முன்னாடி வர்றாங்க. இங்கதான் இருக்கியா அப்படின்னு முத்து கேட்க, வெயிட்டர்ஸ பார்த்து நீங்க போய் வேலையை பாருங்கிறாங்க நீத்து. ஓகேங்க மேடம், அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஆர் யூ ட்ரையிங் டு லூர் மை எம்ப்ளாயி அப்படின்னு நீத்து சொல்ல, என்னடா முத்து ஏதோ புது சாப்பாட்டு பேர்லாம் சொல்றாங்க அப்படின்னு செல்வம் கிண்டலா கேக்குறாரு. உடனே நீத்து, என் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஏமாத்தி கூட்டிட்டு வர சொன்னால ஸ்ருதி அப்படின்னு நீத்து கேட்க, பல குரலுக்கு அடுத்தவங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்படுறதெல்லாம் தெரியாது, உனக்கு தான் நல்லா தெரியுமே இதெல்லாம் அப்படிங்கிறாரு முத்து. உங்களுக்கு என்ன வேணுங்கிறாங்க நீத்து. ஹோட்டல்ல மூடிட்டியா என்ன, 2 மசால் தோசை சாப்பிடலான்னு வந்தோம். என்ன செல்வம், உனக்கு என்ன வேணுங்கிறாரு முத்து. எனக்கு 2 பரோட்டா, அப்படி ஒரு கொத்து பரோட்டா, அதுல 2 முட்டை எக்ஸ்ட்ராங்கிறாரு செல்வம். என்னம்மா இருக்கான்னு முத்து கேட்க, நீங்க சாப்பிட வரலன்னு எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க நீத்து. எல்லாம் தெரிஞ்சு நீ ரொம்ப ராங்கா இருக்கியே அப்படிங்கிறாரு முத்து. நான் என்ன பண்ணேங்கிறாங்க நீத்து. அதான் நல்லா இருக்க புருஷன் முன்னாடிக்கு இடையில பூந்து 7:30 கூட்டிட்டு இருக்கியே. ரவி உன் ஹோட்டலுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கான், அவன் வாழ்க்கையில ஏன் விளையாடுற அப்படின்னு முத்து கேட்க, யூ ஆர் ரைட் முத்து, ரவி எனக்கு நிறைய நல்லது பண்ணி இருக்காரு. ஹி இஸ் வெரி ஸ்வீட் கை, ரொம்ப நல்லவர், அதனாலதான் நான் அவரை லவ் பண்றேன் அப்படின்னு சந்தோஷ சிரிப்போட சொல்றாங்க நீத்து. அவன் கல்யாணம் ஆனவன் பண்றாரு செல்வம். சோ வாட், மேரேஜ் ஆனவங்களை லவ் பண்ண கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இல்லையே அப்படின்னு நீத்து சொல்ல, ஏன்பா இது சுத்த பைத்தியக்காரச்சியா இருப்பா போல இருக்கு அப்படின்னு செல்வம் கடுப்போடு சொல்ல, பைத்தியம்தான் ரவி மேல அப்படின்னு நீத்து ரொம்ப ஈன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஏய் அப்படின்னு முத்து மிரட்டல அப்படியே கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. அம்மா மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, சுதாரிச்சுக்கிற நீத்து அப்படிங்கிறாங்க நக்கலா. என் பொறுமையும் ஒரு அளவுக்கு தான் பாத்துக்க, ஒழுங்கா நாளைக்கு ரவி பொண்டாட்டிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு ரவிய லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுங்கிறாரு முத்து. நான் ஏன் அப்படி சொல்லணும், நான் தான் ரவிய லவ் பண்றேன்ல அப்படின்னு நீத்து சொல்ல, அதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு முத்து கத்துறாரு. அசராத நீத்து, அது என்னோட இஷ்டம். நோ ஒன் ஹேஸ் டு ரைட் டெல் சம்திங் டு சம்ஒன் whom to love or not to love அப்படிங்கிறாங்க நீத்து. உடனே செல்வமும் எஸ் எஸ்ங்கிறாரு. உடனே எஸ் யூ ஆர் ரைட் மாதிரி நீத்து வரல நீட்ட. சும்மா தச புசன்னு இங்கிலீஷ்ல பேசுற அளவுக்கு அறிவு இருக்குல்ல உனக்கு, படிச்சிருக்கில்ல, அவன் கல்யாணம் ஆனவன், அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, நீ என்ன அவனை புடிச்சு தொங்கிட்டு இருக்க, சிங்கமா இல்ல உனக்குன்னு கத்துறாரு முத்து. உடனே நீத்துவும் போதும் போதும் போதும், நேரா விஷயத்துக்கு வாங்கங்கிறாங்க. முதல்ல ரவி பின்னாடி போறதை நிறுத்து அப்படின்னு முத்து சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நடிக்கிற நீத்து, நான் ஒன்னு அவர் பின்னாடி போகலையே, அவரை லவ் பண்றேன் அவ்வளவுதாங்கிறாங்க. நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கிற, ஏற்கனவே ரவியோட பொண்டாட்டி கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்படின்னு பரிதாபப்படுற மாதிரி பாக்குறாங்க நீத்து. அவன் லைஃபுக்கு உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன்னு மிரட்டுறாரு முத்து. ஆமா, ஒழுங்கா ஹோட்டல் நடத்தணுமா வேணாமான்னு கேக்குறாரு செல்வம். நீத்து நிதானமா முத்து பக்கத்துல வந்து, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல அப்படின்னு நீத்து சொல்ல, மிரட்டல்
சொல்லல, நடக்க போறத சொல்றேன். உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ரவி பொண்டாட்டிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு ரவிய லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடு அப்படின்னு முத்து சொல்ல, இல்லனா அப்படிங்கிறாங்க நீத்து. இந்த ஹோட்டலும் இருக்காது, நீ இருக்க மாட்ட அப்படின்னு முத்து மிரட்டிட்டு போக கூடவே செல்வமும் போறாரு. நீத்து அழுத்தமா கைய கட்டிட்டு போறவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. முத்து வெளியே வர பின்னாடி வந்த செல்வம், டேய் முத்து, இனிமே ரவியோட வழிக்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நானும் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்படி வந்தா அப்புறம் வேற விதமா தான் டீல் பண்ணணுங்கிறாரு அவரு. அப்படின்னு செல்வம் தலையாட்ட வண்டி எடுங்கிறாரு. அவரும் வண்டி எடுக்க 2 பேரும் கிளம்புறாங்க. விஜயாவும் மனோஜும் வக்கீல் ஆபீஸ்க்கு வர்றாங்க. அசிஸ்டன்ட் கிட்ட மேடத்தை பார்க்கணும்னு சொல்ல, வாங்க மேடம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நான் விஜயா வந்திருக்கேன்னு சொல்லுங்கிறாங்க விஜயா. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளர போறாங்க. அம்மான்னு மனோஜ் கூப்பிட, என்னடாங்கிறாங்க விஜயா. இவங்க டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஏன்டா அப்படி கேக்குறாங்கிறாங்க விஜயா. நம்மள வர சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மனோஜ் முட்டாள்தனமா சொல்ல, யோ உன் வாயை வச்சுட்டு நீ சும்மா இரு அப்படிங்கிற விஜயா சுத்தி முத்தி பார்த்துட்டு, நீ பேசுறத கேமரா மைக்குன்னு ஏதாவது வச்சு கேட்டுற போறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜும் பார்த்துட்டு, இல்லம்மா அதெல்லாம் இங்க இருக்கிற மாதிரி தெரியலங்கிறாரு. நமக்கு தெரியாது, ஆனா இந்த மாதிரி வக்கீல் கிட்ட எல்லாம் உஷாரா இருக்கணும். நீ முதல்ல அமைதியா இருங்கிறாங்க விஜயா. அந்த பொண்ணு வெளியே வந்து, மேம் உங்களை மேடம் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, வான்னு மனோஜை கூட்டிட்டு உள்ளர போறாங்க விஜயா. சாப்பிடுற நேரத்துல யாரையும் பார்க்காதம்மா, எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உனக்கு அப்படின்னு வக்கீலுக்கு பரிமாறிக்கிட்டே சொல்றாரு அவங்க அன்பு கணவர். இல்லப்பா ஒரு 2 மினிட்ஸ் தானே பேசணும், அதுக்கு எதுக்கு அவங்கள வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டு இருக்க. மேடம் அப்படின்னு கூப்பிட்டு கதவை திறக்கிற விஜயா 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே நின்னுடுறாங்க. வக்கீல் நிமிந்து பார்த்துட்டு, வாங்க வாங்கங்கிறாங்க. விஜயா மனோஜ் ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர வர அவரும் கூட வர்றாரு. சாரி நான் 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவேன்றாங்க இல்ல வக்கீல். நாங்க வேணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றோம்னு விஜயா சொல்ல, இல்ல பரவாயில்ல உட்காருங்க, இவரு என் ஹஸ்பண்ட் அப்படின்னு வக்கீல் சொல்ல, வணக்கங்கம்மாங்கிறாரு அவரு. விஜயாவுக்கு டக்குன்னு வணக்கம்னு வரல. அப்படின்னு நெஞ்சில கை வைக்கிறாங்க. 2 பேரும் உட்கார்றாங்க. டைமுக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. நடுவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அல்சர் ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனாலதான் இப்பெல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுடுறது அப்படின்னு லாயர் சொல்ல, சரிங்க மேடம்ங்கிறாங்க விஜயா. நீங்க சாப்பிட்டீங்களான்னு வக்கீல் கேட்க, இன்னும் இல்லங்க மேடம்ங்கிறாங்க விஜயா. அப்ப நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு லாயர் சொல்ல, இல்ல இருக்கட்டும் மேடம், நாங்க உங்ககிட்ட பேசிட்டு போய் சாப்பிடுறோங்கிறாங்க விஜயா. நீங்களும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுருங்க, அதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்க. இவரு ரொம்ப பாந்தமா எடுத்து ரசத்தை ஊத்திட்டு இருக்காரு அவங்க பிளேட்ல. சரிங்க மேடம் அப்படிங்கிற விஜயா, இப்ப நாங்க வந்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க ஹஸ்பண்ட் பக்கம் திரும்பி, ரசம் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியா உனக்கு பிடிக்குமேனு பச்சை புளி ரசம் வச்சேம்மா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல, விஜயாவும் மனோஜும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் சூப்பரா சமைப்பாரு, அதுவும் ரசம்னா ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற லாயர். அது சரி நீங்க சொல்லுங்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் மேடம், அதுக்குதான் நாங்க உங்களை பார்க்க வந்தோம் அப்படிங்கிற விஜயா. என் பையனுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க 60 வீட்டுக்கு உபயோகப்படுற பொருட்கள்லாம் சப்ளை பண்ற ஆர்டர்னு விஜயா சொல்ல, ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயங்கிறாங்க லாயர். இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த ஆர்டர் ரோஹிணி மூலமா தான் வந்திருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, ஓஹோ அப்படிங்கிற லாயர் இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனும் அந்த ரோஹிணியும் சேர்ந்துதான் அந்த ஆர்டரை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்குங்க மேடம். அந்த ஆர்டரை விடவும் முடியாது, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். அப்படி பண்றதுனால இவங்க டைவர்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு வருமாங்க மேடம் அப்படின்னு விஜயா கேட்க, லாயர் சிரிச்சிட்டு, ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்றதுனால டிவோர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா பிசினஸ் பண்ணும்போது திரும்ப 2 பேருக்கும் ஒருத்தர் புடிச்சு போய் ஒன்னா நின்னுட்டாங்கன்னா மறுபடியும் டிவோர்ஸ்ல பிரச்சனை தான் வருங்கிறாங்க லாயர். விஜயா உடனே அதிர்ந்து போய், ஐயோ இல்லங்க மேடம் அப்படிலாம் நடக்காதுங்கிறாங்க விஜயா. என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான். என்னடா அப்படின்னு பதறாங்க விஜயா. மனோஜும் கொஞ்சம் தடுமாறிட்டு, ஆமாங்க மேடம், என்னால இனிமே அவ கூட வாழவே முடியாது. ஏதோ இந்த பிசினஸ்க்காக தான், வேற வழி இல்லாம பேசிட்டு இருக்கேன். டிவோர்ஸ் வாங்குறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் மேடம்ங்கிறாரு மனோஜ். ஓகே அப்போ ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் கேஸ் நடக்கிறதால அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கேஸ் டீடைல்ஸ் பத்தி எதுவும் ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு லாயர் சொல்ல, நான் அவகிட்ட அவ்வளவா பேசுறதே இல்லைங்க மேடம், எதுவா இருந்தாலும் என் பிஏ வச்சுதான் நான் பேசுறேங்கிறாரு மனோஜ். குட் அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்க. பொரியல் வைக்கவாமா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்க, வைங்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி கல்யாணம் ஆனதை மறைச்சதை தவிர வேற என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வேற யாருக்கு நல்லா தெரியும்னு கேக்குறாங்க லாயர். மேடம் எங்களை விட என்னோட தம்பி முத்துவுக்கும் அவனோட ஒய்ஃப் மீனாவுக்கும் தான் அவளை பத்தி எங்களை விட நல்லா தெரியும்.
ஏன்னா அவங்க தான் அவளை பத்தி முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்ப அவங்களையும் ஹியரிங்க்கு வர சொல்லுங்க, அவங்க கிட்ட நானே கேட்டுக்கிறேங்கிறாங்க லாயர். விஜயா அதுங்கெல்லாம் அவசியமான்ற மாதிரி பாக்க, சரிங்க மேடம் நான் அவங்களையும் வர சொல்லிடுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரிங்க மேடம் அப்ப நாங்க வர்றோம் அப்படின்னு விஜயா எழுந்திருக்க, வரோங்க மேடம் மனோஜ் எழுந்திருக்கிறாரு. சரிங்கன்னு லாயர் சொல்லிட்டு இருக்க, மனோஜ் லாயரோட ஹஸ்பண்ட ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு. இந்தம்மா இன்னும் கொஞ்சம் ரசம் போட்டுக்கோ அப்படின்னு பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு பரிமாறிட்டு இருக்காரு லாயரோட ஹப்பி. ஷோரூம்ல மனோஜ் சந்தோஷ் கிட்ட இந்த பொருள்லாம் பேக் பண்ணிருங்க, இதெல்லாம் பிரிச்சு அங்க அடுக்க சொல்லிருங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. சரிங்க பாஸ்னு சொல்ல மனோஜ் அந்த இடத்த விட்டு வராரு. பாஸ் அப்படின்னு அவங்க பிஏ கூப்பிட அப்படியே நிக்கிறாரு. அப்போ ரோஹிணி அல்ட்ரா மாடர்னா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இட்டாலியில இருந்து வந்து இறங்கின மாதிரி ஒரு போஸோட கையில ஒரு ஹேண்ட்பேக்கோட வர எல்லாரும் ஆன அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மனோஜ் எப்படி இருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி நல்லா இருக்க முடியும், எதுக்கு வந்தேங்கிறாரு அவரு. கரெக்ட் பண்ண அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னதுன்னு திரும்புறாரு. அதான்ப்பா அந்த ஆர்டர் இருக்குல்ல, அதுல இருக்க வேண்டிய ப்ராடக்ட் எல்லாம் கரெக்டா அனுப்பணும், அத சொன்னேங்கிறாங்க ரோஹிணி. அவங்க போட்டிருக்க ஷார்ட் டாப்பையும் மேல இருந்து கீழே வரலும் ஒரு பார்வை பாக்குறாரு மனோஜ். மனோஜ் பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்க ஜீவானு கூப்பிடுறாங்க ரோஹிணி. மேடம்ங்கிறாங்க அவங்க. முதல்ல 15 வீட்டுக்கு தேவையான பொருளை கொடுக்க சொல்லிருக்காங்க, அதுக்கான இன்வாய்ஸை ரெடி பண்ணுன்னு ரோஹிணி எடுப்பா சொல்ல, பாஸ் இப்ப அவங்க சொல்றத செஞ்சிடலாமான்னு கேக்குறாங்க ஜீவா. மனோஜ் ஒன்னும் சொல்லாம இருக்க, ஏன் அவர்கிட்ட அப்படி கேக்குறாங்கிறாங்க ரோஹிணி. முன்னாடி நீங்க பாஸோட ஒய்ஃப், இப்ப அப்படிங்கிறாங்க ஜீவா. ரோஹிணி மனோஜை பார்த்து மயக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இப்பவும் நான் அவரோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்ல, அதான் டைவர்ஸ்க்கு போயாச்சுல்ல அப்படிங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு. இன்னும் கிடைக்கல, அதுவும் இல்லாம இந்த பிசினஸ்ல நான் சொல்றதையும் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ரோஹிணி கெத்தா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம சிரிச்சுட்டு நிக்க, மனோஜ் ஒரு முறைச்சு திரும்பிக்கிறாரு. ஜீவா அப்படின்னு ரோஹிணி கூப்பிட, நான் இன்வாய்ஸ் ரெடி பண்ணிடுறேன், அதுக்கான அமௌண்ட் நீங்க தான் டிசைட் பண்ணுங்கிறாங்க அந்த பொண்ணு. ஆமா நீங்க தான் ஃபைனல் பண்ணணும்னு பார்க் ஃப்ரெண்ட் சந்தோஷம் சொல்றாரு. ஃபைனல் பண்ணிடலாம், அதுக்காக தானே வந்திருக்கேன், அந்த ஆர்டர் லிஸ்ட குடு ஜீவா அப்படின்னு ரோஹிணி ஸ்டைலா கைய நீட்ட அந்த பொண்ணு குடுக்குறாங்க. கையில வாங்கிட்டு அப்படியே மனோஜ் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க ரோஹிணி. அப்படியே லைட்டா ஒரு இடி இடிச்சிட்டு, மனோஜ் இதெல்லாம் பாரு கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு அவரை இடிச்சுக்கிட்டே சொல்ல, அப்படிங்கிறாரு மனோஜ். இதெல்லாம் நல்லா பாருன்னு நெக்ஸ்ட் பேஜை திருப்பி காட்டி கிட்டத்தட்ட அவர் மேல விழாத குறையா இருக்காங்க ரோஹிணி. என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் வேலை பாக்குற இடத்துல இவ்வளவு கேவலமா நடந்துக்காம வச்சிருக்கலாம், செக் பண்ணிக்கோப்பா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் ஒரு பார்வை லேசா பார்த்துட்டு எல்லாம் சரியாதான் இருக்குங்கிறாரு. அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அவர் மேல பாதி சாஞ்சிட்டு கேக்குறாங்க ரோஹிணி. எதங்கிறாரு அவரு. ரோஹிணி அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அமௌண்ட் எல்லாம் ஃபைனல் பண்ணணுமே அதை கேட்டேங்கிறாங்க ரோஹிணி. அவங்க அப்பட்டமா மனோஜை பார்த்து வழிஞ்சுக்கிட்டே, ரொம்ப கூலா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, என்னதுங்கிறாரு அவரு. நம்ம கொடுக்க போற ஏசி எல்லாம் சொன்ன, ஒரு டன்ல 7, 2 டன்ல 13 கரெக்டா அப்படின்னு ரோஹிணி மனோஜை இடிச்சு அவரை உரைச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துல ஏசி கூலா தான் இருக்கும், ஆனா பாஸுக்கு தான் வேர்க்குது அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு ஜீவா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த ப்ராடக்ட் என்ன மனோஜ் அப்படின்னு அவரை போய் இடிச்சுக்கிட்டே ரோஹிணி கேட்க, ஏய் அப்படின்னு அவரு கடுப்பாகி அங்க இருந்து போயிட, எங்க போயிடுவ, உன்னை நான் என் வலையில வசமா சிக்க வைக்காம விட மாட்டேங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க ரோஹிணி. ரோஹிணிய மறுபடி பக்கத்துல வர, ஏய் தள்ளி நின்னே பேசுங்கிறாரு மனோஜ். ஏன் நான் எப்பவுமே உங்ககிட்ட இப்படித்தானே பேசுவேங்கிறாங்க ரோஹிணி. அது அப்ப இருக்கலாம், இப்ப வேண்டாம், இப்ப நீ தள்ளி நின்னே பேசுங்கிறாரு மனோஜ். என் மனசுல ஒண்ணுமே இல்ல, ஓ மனசுலதான் ஏதோ இருக்கோ என்னமோ அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இதோ பாரு இந்த பிசினஸ்க்காக தான் நான் உன்னை இந்த ஷோரூம்குள்ளேயே விட்டுருக்கேன், அதனாலதான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், மத்தபடி என் மனசுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கிறாரு மனோஜ். நீ என்ன பிசினஸா பாக்குற, நான் உன்னை மனோஜா பாக்குறேன் அப்படின்னு அப்பட்டமா வழியிறாங்க ரோஹிணி. நான் என் மனோஜ் கிட்ட எப்பவுமே எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நான் இப்போ மனோஜ் இல்ல அப்படின்னு சொல்ல, ரோஹிணிக்கு ஒரு செகண்ட் முகம் மாறினாலும் சரி பண்ணிக்கிட்டு ஈன்னு காதுல இருந்து காது வரல சிரிச்சுக்கிட்டு, நீ எப்பவுமே ஏன் மனோஜ் தான், என் மனோஜ் எப்பவுமே என் மனசை விட்டு போக மாட்டான், எப்பவுமே எனக்கு நீதான் முக்கியம் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி மாயாஜால வார்த்தைகளை கொட்டிட்டு இருக்க, நீ எப்பவோ என் மனசை விட்டு போயிட்ட, எனக்கு பிசினஸ் மட்டும்தான் முக்கியங்கிறாரு மனோஜ். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படிங்கிற ரோஹிணி மயக்கிற மோகினி பிசாசு மாதிரி அப்படியே மனோஜையே பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் அவங்க கண்ணை பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு, முடியாது முதல்ல நீ இங்க இருந்து கிளம்புங்கிறாரு, எதுவா இருந்தாலும் ஜீவா உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு சொல்ல, ரோஹிணி அலட்டிக்காம அவர் பக்கத்துல வர்றாங்க. ஓகே மனோஜ்
உனக்கே ஒரு நாள் என்னை பத்தி புரியும். என் மனசுக்குள்ள மனோஜ் மனோஜ்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி உன் மனசுக்குள்ள ரோஹிணி ரோஹிணின்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல அப்படிங்கிற ரோஹிணி ஜீவா கிட்ட போய் ஜீவான்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மேடம்ங்கிறாங்க அவங்க. ரோஹிணி மனோஜ் பக்கம் திரும்பி நான் கிளம்புறேங்கிறாங்க. நீ உன் பாஸ் கிட்ட கேட்டு இன்வாய்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு ரோஹிணி ஜீவா கிட்ட சொல்ற மாதிரி மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் உச்சி கொட்டிட்டு எரிச்சலா நிக்க நான் டெலிவரி பண்ற அன்னைக்கு இங்க வரேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஓகேங்க மேடம்ங்கிறாங்க. அந்த பொண்ணு சந்தோஷ் அப்படின்னு கூப்பிட வர்றாரு. உங்க ஃப்ரெண்ட பத்திரமா பாத்துக்கோங்க, அவரு என்னைக்குமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சந்தோஷ் கிட்ட சொல்ற மாதிரி மனோஜ் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க ரோஹிணி. அப்படியே லைட்டா கையை இடிச்சிட்டு அவங்க முன்னாடி நடக்க மனோஜ் பாத்துட்டே இருக்காரு. அவங்க 4 எட்டு முன்னாடி வந்து மனோஜ பார்த்து ஒரு மந்தகாச புன்னகை கொடுத்துக்கிட்டு இருக்க சிவகார்த்திகேயன் லேடி கெட்டப்ல வந்த மாதிரியே கரெக்டா இருக்காங்க. எல்லாரும் அப்படியே அசந்து போய் நின்னுட்டு இருக்க ரோஹிணி போயிடுறாங்க. மனோஜ் கொஞ்சம் நடந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. யோ என்னையா நீ சைட் அடிக்கிற மாதிரி பாக்குற அப்படின்னு சந்தோஷ் கேட்க ரோஹிணி கிட்ட ஏதோ சேஞ்சஸ் தெரியுது இல்லைங்கிறாரு மனோஜ். ஓஹோ உனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு சந்தோஷ் சொல்ல அவ பக்கத்துல வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. இந்த பிசினஸ் முடியற வரைக்கும் நான் பேசாம சாமியார் ஆயிரட்டுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல பதறி போற சந்தோஷ் என்னது சாமியார் ஆக போறியா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாரு மனோஜ். நான் மாலை போடலான்னு இருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல நல்ல முடிவுதான் ப்ரோ, ஆனா நீ மத்தவங்களுக்கு பயந்த மாதிரி ஆயிடுமேங்கிறாரு சந்தோஷ். ஓ அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு மனோஜ் கேட்க ஆமாங்கிறாரு சந்தோஷ். நான் மாலை போடாமலே ஸ்ட்ராங்கா இருந்து காமிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல நீ எல்லாம் என்ன பண்ண போறியோ தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு சந்தோஷ். கேவலமான ரோஹிணி இப்ப கேடுகெட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.